தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தலைப்பில் நாம் காணக்கூடியது குரு மங்கள யோகம். இயற்கையில் பூர்ண சுபகரகமாகிய குரு பகவான், அதே போல பஞ்சமகா புருஷ கிரகங்களில் முதன்மை தரத்தில் வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றாரோ, எப்போதெல்லாம் செவ்வாய் பகவானை பார்க்கின்றாரோ, அப்போதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகம்தான் இந்த குருமங்கள யோகம். இந்த யோகம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நிறைய பணங்காசு வச்சிருக்காங்க, நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த குருமங்கள யோகம் அடிப்படையா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு செயல்பட்டிருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு ஒரு அருமையான யோகம் உங்க வாழ்க்கைக்கு 2023 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை 41 நாள் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த 41 நாள் முறையா நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இதுவரையும் நீங்க இழந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே போல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வும், உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சரிவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையும். 41 நாள். இந்த 41 நாள் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு பலன்கள் கொடுக்கும். உங்க வாழ்வாதாரம் எதை சார்ந்து நீ அடுத்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி நண்பர்களே, பொதுவாகவே எல்லா காரியத்திலையுமே நீங்க கவனமா இருந்து செயல்படுவீங்க. அதே நேரத்தில் நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் இருப்பீங்க. உங்ககிட்ட மற்றவங்களும் நேர்மையா யதார்த்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சந்தித்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலகட்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள், அதே நேரத்தில் சொந்த பந்தங்களுடைய சூழ்ச்சி முறைகள், மறைமுகமான சதிசிக்கல். நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை ஒரு படி கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு உயர்நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த உயர்நிலைக்கு நீங்க விழுந்து விழுந்து பாடுபட்டிருப்பீங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம, தன்னுடைய மனைவி மக்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம, இவங்கெல்லாம் நமக்கு தேவை, இவங்கெல்லாம் நம்மளுடைய முக்கியமான உறவுகள் அப்படி நினைச்சு நீங்க போராடினீங்க. இன்னைக்கு அவங்க வளர்ந்து இன்னைக்கு உங்களும் அவங்க கேள்வி கேட்கிற சூழ்நிலைக்கு உருவாயிருக்குது. உங்க முன்னாடி நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவங்க, உங்களுக்கு சரிக்கு சமமா பேச தகுதி இல்லாதவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. கடந்த 8 வருஷ காலகட்டங்கள் நீங்க பட்ட ஒரு வலியும் வருத்தமும் அவமானமும் இவ்வளவுதான் கணக்கெடுத்து சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு சிரமத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம வெளியில வந்துடலாம், சாதிச்சிடலாம், எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தோட பயணப்படுறீங்க. ஆனா உங்களுடைய முயற்சிகள் தோல்வியில தான் போய் முடியுது. எத்தனை தடவை நீங்க முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தினால 99% சரியா போய் முடிஞ்சிருந்தாலும் கூட 1% தவறால அந்த காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்களில் போய் சந்திச்சு அந்த காரியமே நின்று போகிற சூழ்நிலையில் உருவாயிருக்கு. இந்த அடிப்படையில் தொழில் ரீதியாக உங்களை மாதிரி ஒரு பொறுப்பாகவும் ஒரு தெளிவாகவும் தொழில் செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் புதன் பகவான், புத்திக்கும் அறிவுக்கும் உடைய கிரகம். இந்த உங்க ராசிக்கு மட்டும்தான் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கன்னி மனையில புதன் பகவான் ஆட்சியும் அடைகிறார், உச்சமும் அடைகிறார், முழு வலிமையும் பெறுகிறார். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தொழில்னா இப்படிதான் செய்யணும், ஒரு காரியத்தை இப்படிதான் முடிக்கணும், ஒரு பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையை இப்படிதான் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரமுறையை உங்களுக்கு இயற்கையிலே கொடுத்திருப்பார்.
இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க படிப்பறிவு கம்மியா இருந்தாலும் கூட பகுத்தறிவு அதிகமாக இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். நிறைய பேரை நீங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம், படிப்பு கம்மியா இருக்கும் ஆனா உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, நிறைய பொருளாதாரத்தில் இருப்பாங்க, பிசினஸ்ல தலை சிறந்து விளங்குவாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே 10ஆம் பாவகம் புதன் பகவானுடைய வீடா வரதுனால இவங்களுக்கு இந்த தொழிலை இப்படிதான் கொண்டு போகணுங்கிற நெளிவு சுழிவு சூட்சமங்களை ஈஸியா அவங்க கடைபிடிச்சு அதைப்படி போய் அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நீங்க திறமையா நீங்க முயற்சி எடுத்து நீங்க ஒரு தொழிலை உருவாக்கி கொண்டு வந்து வளர்ந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க இறங்கி போய் நிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்துல உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழில்லாம் இவரை மாதிரி செய்யணுங்க, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் மைண்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்கெல்லாம் பார்த்து உங்களை பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் கொடிகட்டி வாழ்ந்து வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிற ஒரு சூழ்நிலை, அடுத்தடுத்து தொழிலில் நடந்த சரிவுகள், அதனால பட்ட ஒரு வலி, அதனுடைய வேதனை, இன்னைக்கு தொழிலில் சரியான கவனத்தை கொண்டு போக முடியாம கவனங்கள் செதறி இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகி அந்த தொழிலில் நடந்த சரிவுகளால தேவையில்லாத கடன்கள் பட்டு எப்படியாவது தொழிலை சாதிச்சிடணும், இந்த வருஷம் விட்டதை அடுத்த வருஷத்துல பிடிச்சிடலாம், இல்லை அடுத்த வருஷம் விட்டதை அதுக்கு அடுத்த வருஷத்துல பிடிச்சிடலாம், இன்னைக்கு நல்லா இருப்போம் நாளைக்கு நல்லா இருப்போம்னு அடுத்தடுத்து நீங்க முயற்சி பண்ணி கடன் மேல கடன் வாங்கி இன்னைக்கு உங்க வாழ்க்கையே ஒரு கடன் சுமையில தான் இருக்கே தவிர தெளிவா இல்லை. காரணம் 7 சனி. முடிசூட்டி வாழ்ந்த மன்னராயினும் 7 சனியில் பிடிசாம்பல் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா மாத்தி வச்சிருக்கு. இந்த காலகட்டம் இந்த ஒரு போராட்டத்திலிருந்து விடிவு பெறக்கூடிய காலகட்டமா இருக்குமா? நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, சார் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட வலிகள், வேதனைகள் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, எங்களோடைய போகட்டும், இனி வரக்கூடிய காலமாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலமா இருக்குமா? கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல ஏமாந்தீங்களோ, யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு தராதரம் இல்லாத உங்களை தலகுனிய அளவுக்கு ஒரு வார்த்தைகளை விட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த குருமங்கள யோகம் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஒரு மனிதனுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். மேசமனை, தனுசு ராசிக்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மேசமனைக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த தருணத்துல பாருங்க, அருமையான முறையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல ராசிக்கு அதிபதி குரு பகவான் மேசமனையில் பஞ்சமஸ்தானத்தில் அமரப்பெறக்கூடிய காலகட்டம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் ராகு பகவானுடைய பிடியில சிக்கினதுனால பலவிதமான வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்க முடியாம போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இந்த தருணத்துல உங்களுக்கு ராகு பகவானுடைய பிடியிலிருந்து விலகி அதே போல வக்ர நிவர்த்தியும் பெற்று குரு பகவான் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரப்பெற்று அவருடைய முழு சுப பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இது மிக அற்புதமான ஒரு பரிவர்த்தனை மற்றும் கிரக பார்வையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான யோகம். இந்த யோகம் உங்க வாழ்க்கையில எதிரிக்கு முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கும். இந்த தருணத்துல உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறதுனாலையும் தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2023 கடைசி, இந்த 2024 துவக்கத்துல 41 நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. நீங்க எந்தெந்த இடத்துலலாம் கடன்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாத சிரமத்துக்குள்ள ஆனாங்களோ அந்த இடத்துல இந்த கடன், நான் வாங்கின கடன் இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு பதில் அடி கொடுத்து நீங்க அந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கையை, நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல எவ்வளவு பெரிய ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் அந்த சிக்கல்கள்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், குடும்ப ரீதியா பலவிதமான ஒரு மன உளைச்சல் சிக்கல்கள் உருவாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வுக்கையே ஒரு இருள மூழ்கி போயிருச்சுங்க, எங்களுக்கு ஒரு வெளிச்சம்ங்கிறது எந்த பக்கமும் தெரியல, தொழில் இழந்து அதே நேரத்தில் கடன் உருவாகி குடும்பத்தில் இருந்த நிம்மதியும் போய் இன்னைக்கு சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு.
இந்த ஒரு காலகட்டம் பொறுத்தவரையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும். ஏன்னா பார்த்து பார்த்து குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு அக்கறை இருக்கும். எப்படியாவது நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும், நம்ம குழந்தைங்க மற்றவங்க முன்னாடி அவமானப்பற்றக்கூடாது, தனக்கு இல்லைன்னா கூட தன்னுடைய குழந்தைகளுக்காக இது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ண இந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அப்பாவை பார்த்தா மகனுக்கு பிடிக்கல, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல, கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல, கருத்து வேறுபாடுகள். நீங்க நல்லா வாழ்ந்திருந்தாலும் கூட கடந்த 8 வருஷ காலகட்டமாகவே இந்த ஒரு கிரக சேர்க்கைகள் அல்லது சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஒரு சிக்கலை உருவாக்கி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சிதற தேங்காய் விசிறனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திக்காலுக்கு ஒன்றா நாங்கள் பிரிஞ்சு போய் இருக்கிறோங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து இன்னைக்கு விலகி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குருமங்கள யோகம். இந்த யோகம் உங்களுக்கு முறையா உங்களுடைய குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல நிறைய பேருக்கு பாருங்க வேலை வாய்ப்புகள்ல தடுமாற்றங்கள். நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஏன்னா தனுசு ராசி இயற்கையிலேயே உங்களுக்கு அறிவு, திறமை, படிப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சரியான திறமை இருக்கும், ஒரு நிர்வாகத்தை நல்ல முறையில் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலதான் இந்த ராசியில பிறந்தவங்க உயர் பதவியில நிறைய பேர் இருப்பாங்க, அரசாங்க துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, வங்கி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஒரு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத விட மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சா மட்டும்தான் போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இதில் இருப்பீங்க. உங்களுடைய ஒரு வாழ்க்கையில நீங்க தேடிட்டு இருந்த வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யோகம் கொடுக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில திருமணம் ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு. எல்லாம் சரியா இருந்ததுங்க, ஆனா ஒரு திருமண வாழ்க்கை மட்டும் இப்ப தடங்களா போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். தொழில் இல்லை, அதனால திருமணம் நடக்கல அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே நேரத்துல தொழில் இருந்தும் கூட சம்பளம் ஊதியம் போதுமான அளவு இல்லாதனால என்னுடைய திருமணம் தடங்களா இருக்குது அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. குடும்ப சூழ்நிலைக்காக இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேங்க அப்படின்னு திருமணத்தை ஒதுக்கி வைத்துட்டு தன் குடும்பத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய திருமாங்கல்யங்கள் எதை சார்ந்த தடங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தடைபெற்ற திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். அதே நேரத்தில் அப்பா வழி உறவு முறைகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பூர்வ புண்ணிய சிக்கல்கள், 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்தை பார்ப்பதால் தந்தை வழி சொத்துக்கள் உள்ள சிக்கல்கள் தீரும். தாத்தா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய சிக்கல்கள் தீரும். 10 வருஷமா போராடிட்டு இருக்கிறேங்க, எங்களுக்கான பங்கு எங்களுக்கு வரல, சரியான நேரத்தில் அது சப்போர்ட்டா உங்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு நீங்க எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம், அடுத்தவர்கிட்ட போய் கைகிட்டு நிற்கிற சூழலை உருவாகி இருக்காது. ஆனா இன்னைக்கு காலம் எல்லாம் முடிஞ்சு ஒரு கடன்ல சிக்கிறதுக்கு அப்புறம் கூட இன்னுமே அந்த சொத்துக்கள் எங்களுக்கு வரல, எங்க சொந்த பந்தங்கள் பார்த்து நினைச்சிருந்தா எப்பயே கொடுத்துருக்கலாம், நாங்க எங்க வளர்ந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. உண்மையும் அதுவே. நீங்க உங்க வாழ்க்கையில எங்க சாதிச்சிருவீங்களோ, 4 பேருக்கு முன்னாடி எங்க ஜெயிச்சு மேல வந்துருவீங்களோ, இந்த பங்கு உங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் வந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஈகோ பிராபலத்திலையுமே கூட இதுவரையும் தடைபட்டு இருந்த ஒரு பூர்வீக சிக்கல்கள் கட்டாயம் இந்த 41 நாளுக்குள்ள ஒரு தீர்வுகள் வரும். அவங்களுடைய ஒரு மனநிலையில ஒரு மாற்றங்கள் கொடுக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பிறக்கும். அதே போல இந்த தருணத்துல பாருங்க, வேலை வாய்ப்புகள் கிடைச்சி வெளிநாடு போய் இன்னைக்கு நாங்கள் ஒரு நிம்மதி இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த 7-8 வருஷ காலகட்டத்துக்குள்ள வெளிநாடு போனவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறி எந்த காரியம் எடுத்தாலும் எங்களுக்கு இது சரியான முறையில் அமைய மாட்டேங்குதுங்க, ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறோம். சரி, இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பி போயிடலாம்னா எதையுமே சாதிக்காம போனா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லையே, தன்னுடைய ஒரு சுய மரியாதைக்காக தான் இங்க நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. தன்னுடைய தாயை பிரிஞ்சு
தந்தையை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு நல்லது கேட்டது கூட ஊருக்கு வர முடியாத ஒரு பாஷை தெரியாத ஊர்ல போய் இன்னைக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா எங்களுக்கான ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை அப்படிங்கக்கூடிய வெளிநாடு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். ஏன்னா குரு பகவான் அவருடைய நேரடி பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் அதே போல அயல்நாடு வாழ்க்கை சிறக்கும் இந்த தருணத்துல. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நீங்க உடல்நல ரீதியா எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா நம்ம உணவு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஏதாவது நோயினா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்குவோம். இன்னைக்கு நிறைய பேர் உணவே மருந்து மாத்திரை தான் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கிறீங்க. இது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போனாலும் எனக்கான ஒரு நோய் தீர மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கட்டாயம் நடக்கும். அதே போல நிறைய பேருக்கு பாருங்க மறுமண வாழ்க்கை அமையுமா, திருமணம் சரியா இல்லை, நான் பார்த்து பார்த்து பண்ண மாங்கல்யம் எவ்வளவு பக்குவமா எவ்வளவோ நான் விட்டு கொடுத்து போனேன், அப்பவும் கூட எனக்கு அந்த வாழ்க்கை நிலைக்கல, அந்த வாழ்க்கை போயிருச்சு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல மறுமண வாழ்க்கை அமையும். 41 நாள் உங்களுடைய இல்வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையும். இந்த இடத்துல இல்லத்தரசிகள் நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. புகுந்த வீட்டுல ஒரு பிறந்த வீட்டுடைய பெருமையை காப்பாற்றணுங்கிற அளவுக்கு நீங்களும் கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு சுயமரியாதை கட்டுப்பட்டு அடுத்தவங்களுடைய முன்னாடி நம்ம கேவலப்பற்றக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவோ விட்டு கொடுத்து போறீங்க. ஆனா அந்த இடத்துல தேல் கொத்துன மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. சார் எனக்காக நான் வாழலை, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய தாய் தந்தையுடைய கௌரவம் போகக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய வலியும் வருத்தத்தோட நிறைய பேர் இல்லத்தரசிகள் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நீங்க உண்மையா அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு பேர் கெட்டவங்கிற பேர் தான் உருவாச்சு. கடந்த ஒரு 7-8 வருஷ காலகட்டமா நரகத்தோட ஒரு கொடுமையான வாழ்க்கையில வாழக்கூடிய தனுசு ராசி இல்லத்தரசிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உருவாகும். இந்த திருப்பு முனை இந்த 41 நாள்ல உருவாகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே உங்க ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்துல 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தைரியம் பிறக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். தேவையில்லாத ஒரு வார்த்தையை நீங்க பேசவே மாட்டீங்க. நல்லது பேச போனா கூட இப்ப தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி உருவாக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த இடத்துல உங்களுடைய சுயமரியாதைகள் காப்பாற்றப்படும். உங்களுக்கான அங்கீகாரம் புகுந்த வீட்டுல கிடைக்கும். அதே போல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, குழந்தைங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்கள், தொழில் முறையில சிக்கல், வாழ்க்கை நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல், திருமணம் நடந்தும் கூட அவங்க வாழ்க்கை சரியா போகலையே அப்படிங்கிற மாதிரி சிக்கல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தடங்கள். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எதை சார்ந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஒரு 41 நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 2023 கடைசி, 2023 4 ஆரம்பம். ஆக இந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு அந்த யோகத்தை உருவாக்கி தரார். அப்போ இந்த வருடத்துடைய துவக்கமே உங்களுக்கு குருமங்கள யோகத்துல ஆரம்பிக்கிறதுனால மிக அற்புதமான முறையில உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றமும் இந்த நேரத்துல இருக்கும். இதை முறையா நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க பட்ட அந்த கஷ்டங்களும் வலிகளும் ஒரு தீர்வுக்கு வரும். ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் இந்த வருஷத்துல இருந்தாவது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியோட ஒரு துவங்கும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இந்த 2024 ஆரம்பம் கண்டிப்பாக கொடுக்கும். உங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வரும். இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த பலன்கள்ல நிறைய மாறுபாடுகள் இருக்கும். பாதகாதிபதிகளுடைய திசை,
அல்லது மாரகாதிபதிகளுடைய திசை அல்லது 6, 8, 12 மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பலன்கள்ல நிறைய ஒரு மாறுபாடுகள் இருக்கும். ஏன்னா ஒரு கோச்சாரப்படி வரக்கூடிய சுப பலனை நமக்கு முழுமையா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் யாருக்குன்னா திசாநாதனுக்கே உண்டு. இப்ப நடக்கக்கூடிய திசாநாதன் நமக்கு சாதகமாக இருக்காங்களா, இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான யோகம் அமைய பெற்று நமக்கு இந்த யோகம் பலனளிக்காம போயிருமா அப்படின்னு முடிவு பண்றது திசா புத்திகளே. இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல நடக்க போகுது. அப்படி இந்த நேரத்துல திசா புத்திகள் சாதகமா இருக்கிறவங்களுக்கு இது முழுமையா வந்து சேரும், அல்லது பாதகமா இருக்கிறவங்களுக்கு கூட அதை எப்படி சாதகமா மாத்திக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சில வழிபாடுகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்க. நீங்க கட்டாயம் உங்களுடைய பலன்களை முழுமையா நீங்க தெரிஞ்சு இனி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்க துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த 41 நாள் உங்க வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு யோகமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த யோகத்தை பயன்படுத்தி மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.